ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி எப்படி அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயே பணம் அனுப்பிக்கிறதுக்காக புது ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது போல வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல நம்மளோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த சிம்மை எந்த நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த சிம்மை நம்ம ஃபோனில் போட்டுக்கணும். ஸோ அப்படி போட்டுறதா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பரில் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுமே லிங்க் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்காது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த அப்டேட் வரவே இல்லை போல் இருக்கு அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகும். ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே நம்ம கேலரிஸ் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த சிம்மில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் மணி செக்யூர்லி வித் யூபிஐ, கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். இப்போ அந்த க்ரீன் கலர் மணி சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பண்ணி எல்லா பேங்க்கோட நேம்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணும். இதில் எல்லா பேங்க்ஸோட நேம்ஸுமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற நம்பரில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்களோ அதை எதில் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் கிடைக்கல அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நேமை சர்ச் பண்ணி நீங்கள் தேடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதை பேடிஎம் பேங்கோட லிங்க் பண்ணலாம் அப்படின்னு இதை சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேங்க்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கீழே வெரிஃபை ஃபோன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை வியா SMS அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்மிஷன்ஸ் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா SMS அண்ட் கால்ஸுக்கு அலோவ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரோட சிம்மை இந்த ஃபோனில் தான் போட்டிருக்கணும், வேறு எந்த ஃபோன்லையும் போட்டிருக்கக்கூடாது. அப்படி போட்டிருந்தா இது ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிம்மை நீங்கள் இதில் போட்டிருந்தா தான் அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போது வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு அப்படின்னு வந்துருச்சு, கீழே செட்டப் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன பாப்பப் காமிக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு மணி சென்ட் பண்ணுறோமோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதை லிங்க் பண்ணி வச்சிருக்கணும், அவங்களும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதுவுமே சென்ட் பண்ண முடியாது. அதுதான் காமிக்குது. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மணி சென்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யாருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ண விரும்புறீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பேமெண்ட்ஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சென்ட் பண்ண விரும்புறீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், 1000 ரூபா கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். நான் இப்போ அனுப்பக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ அனுப்ப முடியுது. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக 1 ரூபா சென்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கூட நம்ம மெசேஜும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பணத்துக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ட்ரீட் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பிக்கிறேன். எவ்வளோ சென்ட் பண்ணுறீங்களோ டைப் பண்ணிவிட்டு கீழே சென்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி யூபிஐ பின் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ பின் அப்படியே நீங்கள் என்டர் யூபிஐ பின் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ பின் செட் பண்ணலை அப்படின்னா என்னன்னு தெரியுதுன்னா நீங்கள் டோன்ட் நோ யுவர் யூபிஐ பின் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி யூபிஐ பின் செட் பண்ணிவிட்டேன், அதனால் என்டர் யூபிஐ பின்னை கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ பின்னை என்டர் பண்ணதும் அதுக்கப்புறம் நம்ம அனுப்பின பணம் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். அது கூட நம்ம அனுப்பின மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மணி சென்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 1 ரூபா அவங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சு. நமக்கும் பேங்க்லேருந்து 1 ரூபா சென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி SMS அனுப்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த வழியிலையும் பண்ணலாம், இல்லை வேறு சில வழிகளும் இருக்கும். ஸோ அதுலேயும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சென்ட் பண்ண மணியை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைமுக்கு சென்ட் பண்ணோம், யாருக்கு சென்ட் பண்ணோம், எந்த யூபிஐ ஐடியிலேருந்து சென்ட் பண்ணோம், அண்ட் எவ்வளோ பணம் சென்ட் பண்ணோம், அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேக் மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த பேங்க்கோட நேமும் காமிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பேங்க்கை நம்ம ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே இருக்கிற ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதே போல் வேறு பேங்க்கையும் நம்ம இது கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே நியூ பேமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கடைக்கெல்லாம் போனால் QR கோடு இருக்கும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோடு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க, அது கேமராக்கு எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இது மூலிமா நீங்கள் அடுத்தவங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மேலே நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட QR கோடை காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அமௌண்ட் ஆப்ஷனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் யார்கிட்ட நம்ம மணியை ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ மணி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணி நமக்கு பணம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஷேர் பண்ணி நம்ம இப்போ நான் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் உங்கள் QR கோடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பணம் சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படியும் நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.